வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆபீஸ் டெலிகசி. இன்றைக்கி ஆபீஸ் டெலிகசியில் நாம் செய்ய போகிறது மிக்ஸ்டு கீரை மசியல். 4 வகையான கீரையை வச்சு மசியல் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 4 வகையான கீரை எடுத்திருக்கேன். இது தண்டுக்கீரை, பாலக்கீரை, பருப்பு கீரை அண்ட் சிவப்பு தண்டுக்கீரை இதெல்லாம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்னென்ன கீரை இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இது மண்பானையில் செய்கிறேன். இதில் நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி, அதாவது 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிறு பருப்பு, பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொதிக்கும் போது அதில் ஆட் பண்ணிடலாம். பருப்பு வேகட்டும். இந்த டைமில் நம்ம கீரையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது பருப்பு பாதி வேகணும். பாதி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம கீரை ஆட் பண்ணணும். நம்ம கீரையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி அதை நறுக்கி வச்சுக்கலாம். பருப்பு பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு கீரையாக இதில் ஆட் பண்ணிடலாம். இது நம்ம பானையில் செய்யும் போது நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் காரத்துக்கு 4 பச்சை மிளகா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் 5-6 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கீரை வேகட்டும். இந்த டைமில் கொஞ்சம் தேங்காய் எடுத்து துருவி எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு கடையும் போது தேவைப்படும். பாருங்கள், பருப்பு, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு கீரையோடு சேர்த்து. ஸோ இப்போ நம்ம இந்த கீரையை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ கல்லுப்பு கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நான் மத்து வச்சு தான் இப்போ கடைய போகிறேன். அதனால் கீழே வச்சுட்டு இதை மத்து வச்சு நல்லா கடைய போகிறேன். இது மாதிரி கால் வச்சுட்டு நீங்கள் பிடிச்சிட்டு கடையணும். டிவி ரிமோட் எங்கம்மா? டிவி ரிமோட்டா? அங்க லேப்டாப் வச்சிருக்கேன், எடுத்து ஹோம்வொர்க் செய். நான் கீரை கடைஞ்சிட்டு வரதுக்குள்ள. வீட்ல படின்னு சொல்ற அம்மா, சயின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும்னு சொல்ற அப்பா, மேத்ஸ் ஹோம்வொர்க் முடிக்கலையான்னு மெயில் பண்ற டீச்சர். இந்த அன்பு தொல்லைலாம் தாங்க முடியாம ஸ்கூல் எப்போ ஓப்பன் ஆகும்னு கேட்டா எல்லாரும் சொல்ற ஒரே பதில் தெரியல. இந்த கேள்விக்கு இன்னும் பதில் எனக்கு கிடைக்கல. அந்த ஏக்கத்தை உங்ககிட்ட தான் முதல்ல சொல்ல போறேன். லேப்டாப் முன்னால நிக்கிறேன், நான் கனால சொக்குறேன், நான் தனால அழுறேன், பின்னால கத்துறேன், குவாரண்டைனில் தவிக்கிறேன். லேப்டாப் முன்னால நிற்கிறேன், நான் கனால சொக்குறேன், நான் தனால அழுறேன், பின்னால கத்துறேன், குவாரண்டைனில் தவிக்கிறேன். ஊரில் அவ்வளோ ஸ்கூல் இருந்தும் லக்கு தான் எனக்கு இல்லை ஸ்கூல் போக. லாக்டவுனில் சிக்கிறேன், குவாரண்டைனில் தவிக்கிறேன். வலைக்குள்ள சிக்குன்னு எலி போல கொரோனாவுக்கு நாம தான் கிடைச்சிருக்கோம். லாக்டவுன்ல சிக்குன்னு ஐசோலேஷன்ல நிக்கிறேன். எனக்கு இப்போ விளையாடுற வயசு தான் வந்துடுச்சுமா. திட்டாதீங்க, அடிக்காதீங்க, உங்க கூட சேர்ந்து விளையாடணும்னு ஆசை தான் வந்துடுச்சுமா. வெயிட் பண்ணவா இல்ல டிவி பார்க்கவா? ஹோம்வொர்க் செய்ய சொன்னாங்க. என்னடி சத்தம்? 2 + b = perimeter. பண்ணிருக்கேம்மா. இன்னும் 5 மினிட்ஸ்ல முடிச்சிருவேம்மா. இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். கடைஞ்சிக்கோங்க. அது கண்டினியூஸாக நான் கடையிறது உங்களுக்கு ஃபாஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது நீங்கள் எந்த கீரை வேணால் சேர்த்து, எத்தனை கீரை வேணால் சேர்த்து செஞ்சுக்கலாம். சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையோ, இல்லை புளிச்சக்கீரை, அந்த கோங்கூரான்னு சொல்லுவாங்க அது, இல்லை சிறுகீரை, அரைக்கீரை, எந்த கீரை உங்களுக்கு கிடைக்குதோ அந்த எல்லா கீரையும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு இங்கே இந்த கீரை மட்டும்தான் கிடைச்சிருச்சு. அதனால் நான் இதை வாங்கி செய்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல எந்தெந்த கீரை கிடைக்குதோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு செஞ்சுக்கலாம். நீங்கள் இது நல்லா பூண்டு, வெங்காயம், அதுக்கப்புறம் தேங்காய், பருப்பு, கீரை எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மசியணும். அந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கோங்க. எப்போவுமே நான் இந்த கீரையை இந்த மாதிரி மண்பானையில் இப்படி கடைஞ்சி தான் செய்வேன் டைம் எடுத்து. ஏன்னா அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது. மண்பானையில் செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கீரை கடைஞ்சாச்சு. அதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதாங்க, கீரை ரெடி ஆகிடுச்சு. நான் தாளிக்க கூட போகிறதில்ல. இந்த நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டாவே அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை ரெடி. இதே டைமில் நான் கொஞ்சம் சாதமும் வச்சுருந்தேன். இப்போ சாதமும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை வடிச்சிக்கலாம். கீரை ரெடி ஆயிடுச்சு. 5 மினிட்ஸில் ஹோம்ஒர்க் முடிக்கிறேன். என்ன பண்ணான்னு தெரில. செல்லம் இங்கே வா. ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டோம் கீரை. அதுக்கப்புறம் நான் ஹோம்ஒர்க் என்ன ஆச்சுன்னு பார்க்குறேன். All the 4 keera taste is blended very nicely and the aroma of the ghee is very nice. பெரிய பேபிக்கு தான் ஊட்டி விடணும். சின்ன பேபி வந்து அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. எங்கள் குட்டீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கீரையே சாப்பிட மாட்டோம், கீரையே பிடிக்காதுங்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அபீஸ் டெலிகசி.